திரு ஹரிஹரன் இணைந்திருக்கார். ஹரிஹரன், 20 அம்சங்கள் உடைய அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. இதனுடைய பின்னணியை விவரிங்க. 2 ஆண்டுகளுக்கு முன்பாக இடையிலே கூடலாம் தற்காலிக போர் நிறுத்தங்கள் வந்தது. இது முழுமையான போர் நிறுத்தத்திற்கு வித்திடுமா? ஹமாஸ் இதில் கையெழுத்திட வரல அப்படின்றதையும் நம்ம பார்க்கிறோம். போட்டு ஹரிஹரன். அப்சல்யூட்லி, நீங்க சொன்னது போல 2 ஆண்டுகளுக்கு மேலாக அக்டோபர் 7, 2023 தொடங்கிய யுத்தம் தொடர்ந்து நடைபெற்று வந்தது. அதுல தற்காலிக போர் நிறுத்தங்கள் ஏற்பட்டு சில பிணை கைதிகள் வெளியானாங்க. ஹமாஸுடைய சில போராளிகள், இஸ்ரேலிய சிறைகள் இருந்த பாலஸ்தீனியர்கள்லாம் வெளியானாங்க. ஆனா இந்த நிரந்தர போர் நிறுத்தத்துக்கான பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது தொடர்ந்து கொண்டே போனது. அது பைடன் ஆட்சி காலத்திலேயே கத்தார்ல தொடர் முயற்சியாக நடைபெற்றது. கிட்டத்தட்ட முடிந்துரும் அப்படிங்கிற மாதிரியான தோற்றம் எல்லாம் கூட ஏற்பட்டது. ஆனால் அது நீண்டு கொண்டே போய் டொனால்ட் ட்ரம்ப் மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்து அவர் தான் இதுல ஒரு இறுதி தீர்வுக்கு ஒரு முக்கியமான உந்து சக்தியாக இருந்திருக்கிறார், ஒரு கேட்டலிஸ்டாக இருந்திருக்கார் அப்படிங்கறத பார்க்கணும். 2 தரப்பா அவங்களுடைய டிமாண்ட்ஸ்ல உறுதியாக நின்னாங்க. அதனால 2 பேரும் ஒரு மேக்சிமலிஸ்ட் பொசிஷன் எடுத்ததுனால அவர்களை ஒரு நடு தீர்வுக்கு ஒப்புக்கொள்ள டொனால்ட் ட்ரம்ப் உடைய அழுத்தம் பெரிய அளவுக்கு காரணமாக இருந்தது. நீங்க சொன்னது போல இந்த 20 அம்சங்கள், அதுல முதற்கட்டத்தை தான் நம்ம பார்க்கிறோம். முதல் கட்டமாக 20 பிணை கைதிகள் உயிரோட இருக்கிறாங்க. 20 பிணை கைதிகள், அதுல 7 பேர் ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கிறாங்க. இன்னும் இறந்து போனவங்களுடைய உடல்கள் எல்லாம் கண்டறியறதுல நடைமுறை சவால்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கின்றோம். இதுல ஒரு விக்டரி லீப் எடுப்பது போல அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அந்த பிராந்தியத்துக்கு வந்திருக்கிறார். அவர் வந்த உடனே இஸ்ரேலிய பிரதமர் நெத்தன்யாஹூ மற்றும் அவருடைய மனைவி சாரா நெத்தன்யாஹூ, இஸ்ரேலிய குடியரசுத் தலைவர் ஐசக் ஹெர்சாக், இவங்களெல்லாம் அவரை வரவேற்றாங்க. இஸ்ரேலுடைய பாராளுமன்றமான கினெசெட்ல டொனால்ட் ட்ரம்ப் உரையாற்றவும் இருக்கிறார். இது போல மத்திய கிழக்குல முக்கியமான ஒப்பந்தங்களுக்கு அமெரிக்கா காரணமாக இருந்திருக்கிறது. அந்த சமயத்துல அமெரிக்க அதிபர்கள் இஸ்ரேலிய கினெசெட்ல பேசியிருக்கிறாங்க. இஸ்ரேலிய மக்கள்ல கூட ஒரு பெரும்பாலான மக்கள் எந்த விலை கொடுத்தாலும் இந்த போர் முடிவுக்கு வரணும், காரணம் நம்முடைய பிணை கைதிகள் 2 வருஷத்துக்கு மேல இருக்கிறாங்க அப்படின்னு அங்க அழுத்தங்கள் இருந்தது. அதனால டொனால்ட் ட்ரம்ப் வருகை இருந்திருக்கக்கூடிய வேளையில ஒரு பெரிய உற்சாகமான வரவேற்பு அவருக்கு அந்த பிராந்தியத்தில் இருக்கிறத பார்க்கின்றோம். அவருக்கு நோபல் பரிசு வழங்கணும்னு எல்லாம் அங்க இஸ்ரேலிய மக்கள் போராட்டம் நடத்தினாங்க. போராட்டங்கிறத விட கோரிக்கையை முன்வச்சாங்கிறத பார்த்தோம். சோ இந்த ஒரு போர் நின்றிருப்பது அப்படிங்கிறது காசால மட்டும் அல்லாது இஸ்ரேல்ல கூட அங்க தங்களுடைய பிணை கைதிகள் நாடு திரும்புறாங்களே அப்படின்னு ஒரு பெரிய மகிழ்ச்சியான சீன்ஸ் நம்மால பார்க்க முடிகிறது. சோ டொனால்ட் ட்ரம்ப் இந்த ஒரு விக்டரி லீப்ல தன்னுடைய பங்கை பறைசாற்றும் வகையில இந்த பிராந்தியத்துல சுற்ற போறார். இதுல நிறைய நிகழ்வுகளை நம்ம பார்க்க போறோம். நீங்க சொன்னது போல இந்த சிக்கல்கள் யார் வர்றாங்க வரல, டெவிலிஸ் இந்த டீடைல்ஸ் சொல்லுவாங்க. இந்த 20 அம்சமும் இப்ப இந்த பிணை கைதிகளை விடுறதும், காசாவுடைய ஹமாஸுடைய பாலஸ்தீனியன் பிரிசனர்ஸை விடுறதும் ஓரளவுக்கு சாத்தியம். அதுக்கு அடுத்தடுத்து யார் யார் ஆள போறா, எப்படிப்பட்ட ஒரு இன்டர்ம் அத்தாரிட்டி அமைய போகுது, இதுலதான் நிறைய நடைமுறை சிக்கல்கள் இருக்க போகுது. அதெல்லாம் எப்படி கடக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம போட்டு பார்க்கணும். திரு ஹரிஹரன், இப்போ இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. ஆனால் இதில் அடிப்படையில் ஹமாஸ் ஆயுதங்களை கீழே போடணும், ஹமாஸ் வெளியேறணும் அப்படின்ற 2 கோரிக்கைகளை ஹமாஸ் புறக்கணிச்சிருக்கு. அப்போ ஹமாஸ் அங்கே இருந்தாங்க அப்படின்னா சர்வதேச அமைதி குழுக்கள், அமெரிக்காவை உள்ளடக்கிய குழுக்கள் அங்கே போகிறதுல சிக்கல் இருக்குமா? இது முழுமையான ஒரு தீர்வாக இருக்குமா? இதுதான் ஒரு பாயிண்ட் ஆஃப் கன்டென்ஷனாகவே இருந்தது. இஸ்ரேல் ஹமாஸை நாங்க நீக்கிற வரைக்கும் அங்க ஒரு கவர்னிங் போர்ஸா, ஒரு மிலிட்டரி போர்ஸா ஹமாஸை நீக்கிற வரைக்கும் உங்களுடைய போர் தொடரும்னு தன்னுடைய கோல்ஸா வாருடைய இந்த போருக்கான காரணமாக அங்க வைத்திருந்தாங்க. ஹமாஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது, நாங்க ஆயுதத்தை போடுவோம் எப்ப அப்படின்னா ஒரு சுதந்திர பாலஸ்தீன தேசம் அமையும் பொழுது, எங்களுடைய எந்த நோக்கத்துக்காக நாங்க உருவானோமோ அப்ப அப்படி ஒரு சூழல் வரும்போது நாங்க ஆயுதத்தை போடுறோம் அப்படின்னாங்க. பட் இது இந்த டோனி பிளேர் ப்ரொபோசல் சொல்லுவாங்க. அவருடைய அந்த ப்ரொபோசலோட அடிப்படையில ஒர்க்கான ஒரு ப்ரொபோசல் அப்படிங்கறத பார்க்கணும். ஹமாஸ் முழுவதுமாக ஆயுதத்தை போட்டு அவங்க தற்காப்பு ஆயுதங்களை மட்டும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் இருந்தது. தற்காப்பு ஆயுதம்னா எது அப்படின்னு டிஃபைன் பண்றதெல்லாம் சவாலான ஒரு விஷயம். ஏன்னா அவங்கள்ட்ட அயர்ன் டோம் இருக்கா, இதெல்லாம் இல்ல, எது தற்காப்பு ஆயுதம் அப்படின்னு. சோ ஹமாஸ் கிட்ட இருக்கக்கூடிய 2 லெவரேஜ் அவங்க அங்க பிரதானமான ஆட்சி சக்தி. இன்னமும் கூட 2 வருஷம் போர் நடந்தாலும் கூட அவங்களுடைய இன்ஃபுளுன்ஸ்
இன்னமும் கூட ஒரு ஆட்சி சக்தி அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்கணும். சோ அவங்க ஆயுதத்தை விலக்கிறதும் அதே போல ஆட்சியில இருந்து விலகிறதும் அப்படிங்கிறது ரொம்ப கண்டென்ஷியஸான விஷயம். யார் இதற்கு மாற்றா வருவாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டெக்னிக்கல் பாடி, ஒரு பாலஸ்தீனியன் இன்டெலெக்சுவல்ஸ் உள்ளடக்கிய ஒரு டெக்னிக்கல் பாடி வரும். பிறகு பாலஸ்தீனியன் அத்தாரிட்டி அந்த பொறுப்பேற்றுக்கும். அப்படிங்கும்போது அது இஸ்ரேலுக்கும் சரி ஹமாஸுக்கும் சரி மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கு. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஹமாஸும் வேண்டாம், பாலஸ்தீனியன் அத்தாரிட்டியும் வேண்டாம், அதாவது ஃபத்தா அபு மாசனோட பார்ட்டியும் வேண்டாம் அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு கடுமையான நிலைப்பாடு இருக்கு இஸ்ரேலுடைய வலதுசாரி அரசுக்கு. ஹமாஸுக்கும் கூட ஆட்சியை விடுறதுலயும் அதே போல ஆயுதங்களை விடுறதுலயும் ரிசர்வேஷன்ஸ் இருக்கு. சோ இது வந்து இந்த 20 அம்ச திட்டம் அப்படிங்கிறது வந்து பல கட்டங்களாக நிறைவேறது. முதல் கட்டமாக வந்து உயிருள்ள பிணை கைதிகளை விடுவிக்கிறதும், காசால இருக்கக்கூடிய மன்னிக்கணும் ஹமாஸ் கொடுத்திருக்கக்கூடிய லிஸ்ட்ல இருக்கக்கூடிய பாலஸ்தீனியன் பிரிசனர்ஸை விடுவிக்கிறதும் தான். சோ அது கூட ஓரளவுக்கு அவங்களால மேப் பண்ண முடியும். அடுத்தடுத்த கட்டங்களுக்கு இது எப்படி போகுது, அதுல வரக்கூடிய நடைமுறை சிக்கல்களை எப்படி இந்த நெகோசியேட்டர்ஸ் ஹேண்டில் பண்றாங்க, ரெண்டு தரப்பும் ஹேண்டில் பண்றதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த அமைதி வரணும் அப்படின்னு ஓராண்டுக்கு முன்பே இந்த பேச்சுக்கள்லாம் தொடங்கியது. பைடனுடைய அரசு அவங்க பதவி விலகிறப்ப இது ஒரு பெரிய விஷயமா சொன்னாங்க, இந்த இடைக்கால ஒப்பந்தங்களாக வந்திருக்கு அப்படின்னு. இந்த இறுதிக்கட்ட ஒப்பந்தம் வர்றதுக்கு சமீபத்தில் சில நாடுகள் பாலஸ்தீனத்தை நாங்கள் அங்கீகரிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னதும் ஒரு காரணமா? நீங்க பாத்தீங்கன்னா பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கக்கூடிய நாடுகளுடைய எண்ணிக்கை தான் அதிகம். இன்னைக்கு பாலஸ்தீன் வந்து ஒரு தேசம் அப்படின்னு ஐக்கிய நாடுகள் சபையில தேசம் அப்படிங்கிற அந்தஸ்துல உட்காரல அப்படின்னாலும் கூட உலகத்துல இருக்கக்கூடிய 3/4 நாடுகள் பாலஸ்தீனத்தை தேசமா அங்கீகரிக்கிறாங்க, இன்க்ளூடிங் இந்தியா. சோ அது வந்து ஒரு அமெரிக்காவுடைய வீட்டோ இல்லாம செக்யூரிட்டி கவுன்சிலுடைய அங்கீகாரத்தோடு எப்ப பாலஸ்தீனம் தேசமா ஒரு ஏகமனதா ஏற்க போகுதோ அதுதான் ஒரு முக்கியமான நிலையா இருக்க முடியும். ஆனா நீங்க சொன்னது போல இப்ப பாலஸ்தீனத்தை ஆதரிக்கிற அப்படிங்கிற நிலைப்பாட மேற்கத்திய நாடுகள், குறிப்பாக இஸ்ரேலுடைய ஆலைஸா பார்க்கக்கூடிய நாடுகளும் கூட எடுத்தது அப்படிங்கிறது ஒரு மாரல் பிரஷரை உருவாக்கி இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. பிரான்ஸ் எடுத்த நிலைப்பாடு, மற்ற மேற்கத்திய நாடுகள் எடுத்த நிலைப்பாடுகள்லாம் ஒரு அழுத்தத்தை அதிகரிச்சிருக்கும். ஆனா அது மட்டுமே வந்து ஒரு பெரிய ஒரு எஃபெக்ட் உருவாக்கிடும் சொல்ல முடியாது, பிகாஸ் இட் சேஞ்சஸ் நத்திங். ஆனா இதுல ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாக இருந்தது அப்படிங்கிறது ட்ரம்ப்புடைய அழுத்தம் அப்படிங்கறதான் பார்த்தாகணும். ட்ரம்ப் இந்த லெவரேஜ் எடுத்துக்கிட்டு ரெண்டு தரப்பு மேல இல்ல எல்லா தரப்பு மேல அழுத்தங்கள் போடலைன்னா இந்த லாஸ்ட் மைலுக்கு இது டெலிவர் ஆயிருக்குமா அப்படிங்கிறது சந்தேகம். ஏன்னா இதே முயற்சி கிட்டத்தட்ட இதே கோரிக்கைகளோடு பைடன் ஆட்சியில கத்தார்ல இந்த பேச்சுவார்த்தை பல மாதங்களாக பல கட்டமாக நீண்டது அப்படிங்கறத பார்த்தோம். இப்போ இஜிப்ட் ஒரு பிளேயரா முன்னெடுத்திருக்கு. இன்னும் சொல்ல போனா டர்க்கி இதுல ஒரு பிளேயரா அவங்க வந்து அவங்களுடைய ரோலும் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா டர்க்கிக்கு வந்து ஹமாஸ் மேல இன்ஃபுளுன்ஸ் அதிகம். இன்னொன்னு டர்க்கியோடைய எர்டோகனும் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு நல்லுறவுல இருக்கிறாங்க. இந்த மாதிரி புது ஃபேக்டர்ஸ் எல்லாமும் கூட இதற்கு காரணமாக இருக்கு. பட் இதை தாண்டி ஒரு அன்சஸ்டைனபிள் 2 வருஷத்துக்கு மேல ஒரு போர் இப்படி தொடங்கிட்டு இருக்கும் போது என்ன கோல்ஸ் அச்சீவ் பண்ணிட முடியும் அப்படிங்கறத தாண்டி அமெரிக்காவுடைய அழுத்தம் இதற்கு ஒரு மிக முக்கியமான உந்து சக்தியாக இருந்திருக்கு. இந்த அமைதி ஒப்பந்தங்கள் அப்படின்றது ஒரு நாடு மத்தியஸ்தத்தை மேற்கொள்ளும், 2 பேரை அழைச்சி பேசுவாங்க. இன்னைக்கு ஏறக்குறைய ட்ரம்ப் வர்றாரு, ஒரு 20 நாடுகளுடைய தலைவர்கள் வர்றாங்க அப்படின்றப்போ இதற்கான வேலிடிட்டி என்ன? ஏன்னா இதற்கு முந்தைய பல அமைதி ஒப்பந்தங்கள், நார்வே அமைதி ஒப்பந்தங்கள் மாதிரி எல்லாம் அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் தான் இருந்திருக்கு. இதனுடைய வேலிடிட்டி எவ்வளவு நாளைக்கு இருக்குன்னு நம்ம நினைக்கலாம்? அதாவது எந்த சீஸ்ஃபயர் வரும்போதுமே அது ஒரு ஃப்ரெஜைலா ஸ்டார்ட் ஆகிறத நம்ம பார்க்கின்றோம். இதுல கூட அதுல ஆரோக்கியமான ரொம்ப நம்பிக்கை அளிக்கக்கூடிய விஷயங்கள் இருந்தாலும் 2 தரப்பு முறித்துட்டு போகக்கூடிய இனங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய பெரிய விளைவுகள் ஏற்படுத்தக்கூடிய அம்சங்கள் வரவே செய்யலாம். இந்த 20 அம்சத்துல முதல் கட்டம் தான் இருக்கும். இன்னும் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எப்படி போக போகுது, நம்ம ஏற்கனவே சொல்றது போல டெவில் இஸ் இந்த டீடைல்ஸ் அப்படிம்பாங்க. அங்கங்க என்னென்ன பிரச்சனைகள் ஏற்பட போகுது, 2 தரப்பு என்ன முடிச்சுட்டு போறாங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஆனா இந்த கன்சர்ன்ஸ் எல்லாம் ஒவ்வொரு அமைதி உடன்படிக்கையின் போது வரும். அதையெல்லாம் தாண்டி நின்ற உடன்படிக்கைகள் எல்லாம் உண்டு. இந்த பிராந்தியத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது ஆஸ்லோ ஒப்பந்தம் வந்து 1990களில் பாலஸ்தீனியன் அத்தாரிட்டி இஸ்ரேல ஒரு நாடா அங்கீகரிச்சு அவங்களும் அவங்களுடைய தேச கோரிக்கையை இஸ்ரேல் அங்கீகரிச்சு அந்த ஆஸ்லோ ஒப்பந்தம் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு லேண்ட்மார்க்கா பார்க்கப்படும். ஆனா அது கூட அது வந்து 90களில் என்ன இலக்கோட போட்டாங்களோ அந்த இலக்குல இருந்து வெகு தூரத்துல நம்ம இருக்கோம். இப்போ போடப்பட்டது 90களில், இன்னைக்கு 2025ல இருக்கும்.
சோ இந்த ஒரு ஒப்பந்தத்துடைய நோக்கம் வந்து முழுமையா நிறைவேறும் அப்படிங்கிறது வந்து இந்த ஒப்பந்தம் போடுறதுனாலேயே மட்டுமே உத்தரவாதம் இல்ல. இது ரெண்டு தரப்பும் இது எப்படி கையாள போறாங்க, இதுல மற்ற சக்திகள், அந்த பிராந்திய சக்திகள் என்ன அழுத்தம் கொடுக்க போறாங்க, அமெரிக்கா என்ன அழுத்தம் கொடுக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் இஸ்ரேலுடைய உள்நாட்டு அரசியல் இதெல்லாமே சேர்த்திருக்கு. இது வந்து எஃபெக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து நடக்க போகுதா இல்லையா அப்படிங்கறத பார்க்க. பட் எப்படி பார்த்தாலும் 2 வருஷமா எப்படி முடியும்னு தெரியாத ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு லாஜிக்கல் கன்க்ளூஷனை நெருங்கிட்டு இருக்கு அப்படிங்கறது வந்து ஒரு பெரிய விஷயம் தான் சொல்லி ஆகணும்.